வணக்கங்க. நான் உங்கள் இந்திரா சுந்தரம். வரதட்சணை, கல்யாணம்னாலே வரதட்சணை தான். பெண் பிள்ளைங்களை பெற்றவங்க தம் பிள்ளைக்காக நகை சேர்த்து வைங்க, வேண்டான்னு சொல்லலை. அவங்களோட சேவிங்ஸ் மாதிரி அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து வைங்க. நாளைக்கு கல்யாணத்துக்கு இத்தனை நகை போடணும், கார் வாங்கி கொடுக்கணும், அந்த மாதிரி நினச்சி மைண்ட் செட்டோடு சேர்த்து வைக்காதீங்க. மெயினாக வரதட்சணை கேட்குற இடத்துக்கு உங்கள் பொண்ணையே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்காதீங்க. புரோக்கர் வந்து இத்தனை பவுன் போடணும்னு உங்ககிட்ட ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி பேசுவாங்க. அதனால் இந்த புரோக்கர்கிட்ட வந்து இத்தனை நகை போடுறோங்கிற பேச்சே வேண்டாம், வரதட்சணைங்கிற பேச்சே நகை பேச்சே வேண்டாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கல்யாணமே இந்த பிள்ளைக்கு அந்த மாதிரி வரதட்சணை கேட்குற இடத்துல கல்யாணமே பண்ணாதீங்க. எத்தனையோ ஆண்களும் பெண்களும் வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச நிறையா பொண்ணு பசங்கள்லாம் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து கல்யாணமே ஆகலை. அதே மாதிரி பெண்ணை பெற்றவங்க வந்து பையன் வீட்டில் வந்து பையனுக்கு சொந்த வீடு இருக்குதா, சொந்த கார் இருக்குதா, பையன் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறானா இப்படின்னு கேட்குறாங்க. அதை வந்து நீங்கள் பெண் வீட்டுக்காரங்களும் இப்படி கேட்காதீங்க. பையன் வந்து நல்ல குணமாக, அவங்க குடும்பம் நல்ல குடும்பமாக, பையன் சம்பாதிக்கிறானா, நம்ம பிள்ளைய வச்சு காப்பாற்றுவானா, இதை பாருங்கள். பிள்ளையும் படித்து பையனும் படித்தாங்கன்னா நாளைக்கு அவங்களே சம்பாதிப்பாங்க, அவங்க குழந்தைகளுக்கு அவங்க சம்பாதிச்சு நல்ல முறையாக கொண்டு வருவாங்க. நீங்கள் அந்த இதை வந்து உங்கள் பெண் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளங்க, நல்லா படிக்க வைங்க, நல்ல தைரியத்தை கொடுங்க. நாளைக்கு ஒன்றுனா அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு, நாளைக்கு ப்ராப்ளம்னாலே அதை ஃபேஸ் பண்ணி வெளியில் வர அளவுக்கு நீங்கள் பிள்ளைய தைரியம் கொடுத்து வளர்த்துங்க. இதுதான் வந்து நான் வந்து சொல்ல வேண்டியது. நன்றிங்க.